வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பருப்பு பூரன் போலி இன்றைக்கி பண்ணலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போலிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப் மைதா, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு, உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு மாவை நல்லா ஒன்று போல் கலந்துக்கணும். அந்த மாவில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு பிசைஞ்சால் தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கணக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா இப்படி அழுத்தி பிசையணும். சப்பாத்தி மாவை விட தளர்வாக பிசையணும். பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சப்பாத்தி மாவோட தளர்வாக இருக்குது. நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி பிசையணும். எந்த அளவுக்கு இப்படி நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா மிருதுவாக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை மாவோட மேல் பக்கமும் இந்த சைடும் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து போலி பண்ணலாம். அரை மணி நேரம் ஊறட்டும் மாவு. பூரணம் பண்ணுறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, குழையக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும். நீங்கள் பருப்பை ஊற வைக்கலை, உடனே வேக வைக்கணுன்னா ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடித்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பொடித்த வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும். பாக காய்ச்ச வேண்டியதில்லை. வெல்லம் கரைஞ்ச உடனேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காய் துருவல், இதை நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் துருவலை நெய்யிலேயே வதக்கி பண்ணோம்னா போலி நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா நெய்யில் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா வேக வச்ச அரைச்சோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிண்டிக்கணும். கட்டிப்படாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கிண்டிக்கணும். ஸ்டவ்வை கிண்டும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும், அது வரைக்கும் கிண்டிக்கலாம். பூரணம் நல்லா ஒன்று சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாது. இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் கடலைப்பருப்பு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இந்த பூரணம் ஆறட்டும். ஆறின பூரணத்தை உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். மாவு இப்படி இழுவத்தன்மையோடு இருக்கணும். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஊறினா தான் இப்படி இருக்கும்.
உருண்டை பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். மாவையும் பூரணத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இலைக்கு பதில் பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் நீங்கள் மாதிரி எண்ணெய் தடவி போலி தட்டிக்கலாம். அவன் எடுத்த ஒரு உருண்டை இதில் வச்சுட்டு லேசாக வந்து இந்த 4 விரல்லையும் எண்ணெயை தொட்டுட்டு இப்படி விரிச்சுக்கணும். லேசாக விரிச்சிட்டு பூரண உருண்டையில் எடுத்து ஒன்று இதில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். லைட்டாக மட்டும் மேலே கொஞ்சமாக மாவை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்படி பெரட்டி போட்டுடணும். பெரட்டி போட்டுட்டு மறுபடியும் 4 விரலில் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அகலமாக விரித்து தட்டிக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா தட்டுறதுக்கு நல்லா வருது பாருங்கள். தட்டியாச்சு. இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. தட்டி வச்ச போலியை இதில் அப்படியே இலையோடு கொண்டு வந்து போட்டு அப்படியே எடுத்துடலாம். அழகாக வந்துடும். நம்ம இலையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால எடுத்து போடும்போது நல்லா கரெக்டாக தோசைக்கல் மேலே விழுந்துருச்சு. போலியை போடும்போது தோசைக்கல் ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவு சூடானா போதும். போலியில் ஊற்றுறதுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நெய் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது எண்ணெய் மட்டும்னாலும் போதும்னாலும் பரவாயில்ல. சுற்றிலும் நெய் விட்டுக்கிறேன், அதாவது நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவை. ஒரு சைடு வெந்ததும் பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் மேலே இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையை தடவிக்கலாம். பரட்டி போடும்போதே போலி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது. அந்த சைடும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். போலி வெந்துட்டு இருக்கும்போது தீயை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த சைடு வெந்துருச்சு, எடுத்துடலாம். பருப்பு பூரண் போலி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பூரண் போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.